இந்த ஜூன் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு என்கிற வார்த்தையை தியானித்தோம். இந்த மாதத்திலும் தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவள் எவளோ அவள் உள்ளத்திலிருந்து அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள்லாம் ஓடி இருக்குதா? சொல்லுங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடின அனுபவங்கள் எத்தனை பேர் சொல்லலாம்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். புரியல என்ன? கவனிங்க நல்லா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக சில சினிமா படங்கள் பார்ப்போம் வைங்களேன். அந்த படம் பார்த்தா தேட்டரை விட்டு வெளியே வரும்போது எதிர்த்து வர்றவனு கதையை சொல்லணும் போல இருக்கும். எதிர்த்தால நண்பர்கள் வருவாங்க, எங்கடா போகிற படத்துக்கு? எங்கே? அந்த அதை போ கதை, இந்த படத்தை பாரு, ராஜேந்திரன் நடித்த படத்தை பாரு, இந்த படத்தில் கதை எப்படி இருக்கு. அதை சொல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டோம். ஒருவேளை எதிரே யாரையும் சந்திக்கவில்லை என்றால் வீட்டில் போய் சாப்பிட்டதுக்கப்புறம் திருநகரில் உட்காரும்போது மரத்தடியில் இருக்கும்போது என்னுடைய உள்ளத்திலிருந்து எதான் வரும்? அதுதான் வரும். ஸோ ரியல். அதே போல் திடீரென்று ஏதாகிலும் ஒரு நம்முடைய வாழ்வில் ஒரு ஜாலியான ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், நம்ம உள்ளத்தில் எது இருக்கோ அதுதான் வரும். எது நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறதோ அதுதான் வரும். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும். இருதயத்துக்குள்ளே எது நிறைஞ்சிருக்குதோ அதைத்தான் பேசுவோம். சில நேரங்களில் அரசியல் கூட்டங்களுக்கு செல்லுவேன். சில நேரங்களில் இந்த தலைவர் இப்படி பேசினார், இவர் எப்படி பேசினார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது ஓடும். அந்த கதை ஓடும். அதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு, கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இயேசுவை நாம் அதே போல் சொல்லணும். சொல்லிச்சுன்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லியிருக்கிறேன். எப்படி நான் ஒரு காலத்தில் சினிமாவை எதிரே வருகிற எல்லாருக்கும் சொல்லணும், அதே போல் இயேசுவை சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. வீட்டில் ரேடியோ கட்டி சொன்னேன், மைக் செட்டு போட்டு சொன்னோம். ஊரே திரண்டு வந்து எதிர்த்து, என் வீடு நான் போடுவேன், செய்கிறத சொல்லி செய்தோம். ஏனென்றால் அந்த இயேசுவின் அன்பு மேலான அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பு மேலானது. அவருடைய தெய்வீக அன்பு எனக்குள் நிறைந்திருந்தபடியினால் அவருடைய அற்புதத்தை சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இன்றைக்கும் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். எப்போ தெரியுமா? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது இன்றைக்கு விசுவாசம் வைப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு சபைக்கு வர்ற தம்பிமார்கள் எதுலையாவது உட்கார்ந்தா விஜயை பற்றியும் அஜித்தை பற்றியும், எங்கேயாவது உட்கார்ந்தா கிரிக்கெட்டை பற்றியும் கிரவுண்டை பற்றியும் அரசியலை பற்றியும் மோடியை பற்றியும் ராகுலை பற்றியும் கலைஞரை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் இதைத்தானே பேசுகிறோம். இப்போ நம்முடைய உள்ளத்தில் என்ன இல்லை? சொல்லுங்கள். நம்முடைய உள்ளத்தில் என்ன இல்லை? ஜீவ தண்ணீர் இல்லை. ஜீவ தண்ணீர் உள்ளத்தில் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் மீது முழுமையான விசுவாசம் இருக்குமையானால், இயேசு கிறிஸ்து மீது முழுமையான விசுவாசம் இருக்குமையானால் நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நம்முடைய திருச்சபைக்கு கடந்து வந்த ஒரு அம்மா யாரை கண்டாலும் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், எங்கள் சபையில் வெள்ளிக்கிழமெல்லாம் பேய்கள் ஓடும், அற்புதம் நடக்கும். உண்மையிலே அந்த கேட்ட அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு, சபைக்கு வரணுங்கிற ஆசை. சரி, உங்கள் சபை எங்கே இருக்குது? உங்கள் பாஸ்டர்
பேர் என்ன? எங்கள் பாஸ்டர் பேர் தெரியாது, ஒல்லியாக இருப்பார். எங்கள் பாஸ்டர் பேர் தெரியாது, இந்திரா நகரில் இருக்கு. அதை மட்டும் சொன்னாங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷனை பார்த்து ஒரு குடும்ப சபைக்கு வந்தாங்க. ஆமென். அந்த குடும்ப சபைக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யாருமா சொன்னா, எனக்கு சொன்னவங்க யாரும் தெரியல, மினி பஸ்ஸில் பார்த்தாங்க, நான் இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். பாஸ்டர் நசரேன் மீது அல்ல, என் மீது அல்ல, தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். எங்கள் ஆலயத்தில் தேவனுடைய கிரியைகள் நடைபெறுகிறது. எங்கள் ஆலயத்தில் ஏசப்பாவுடைய அற்புதம் நடைபெறுகிறது. அந்த கிரியை, அந்த விசுவாசம், ஃபெய்த், நம்பிக்கை அப்படியே ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை கேட்ட ஒரு குடும்ப சபைக்கு வந்தது. பாஸ்டர் பேர் சொல்ல தெரியல, சபையினுடைய முகவரி சொல்ல தெரியல, ஆனாலும் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு வாஞ்சை இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நல்ல காலை வேளையில் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறீங்க? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே விசுவாசமாக இருங்க. சார்ந்துள்ள சபை மீது அல்ல, போதகர் மீது அல்ல, மனிதர்கள் மீது அல்ல, எந்த தலைவர்கள் மீது அல்ல. நம்ம நம்பிக்கை இயேசு மேலே. ஆமென். இயேசு மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா உங்கள் நாவிலிருந்து என்ன வருமா? ஜீவ தண்ணீர் புறப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை ஏன் சொல்கிறார் தெரியுங்களா? அந்த சூழலை படிக்கலாம். 37வது வசனத்தில் யோவான், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பிரைஸ் தி லார்ட். 7வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே கூடார பண்டிகை எருசலேமில் நடைபெறுகிறது. அந்த கூடார பண்டிகை நிறைவிலே அவர்கள் ஒரு புதிய கலசத்தில் தண்ணீர் எடுத்து, ஒரு புதிய ஊற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து, அந்த சுனைமாங்க, அந்த சுனையிலிருந்து ஊறுகிற சுனை, அதாவது கெட்டி கிடக்கிற தண்ணி கோர மாட்டாங்க, சுனமாங்கல்ல ஊத்தடிக்கும். சில இடங்களில், சில பாறைகளில், கொடைக்கானல் ஊட்டி பகுதி போகும்போது 2 பாறை இடுக்கிலேருந்து தண்ணீர் வெடியும். அதே போல் சில நிலத்திலிருந்து ஊற்று, அதுக்கு பிறகு தான் சுனைமாங்க. அந்த சுனையிலிருந்து தண்ணி எடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஓடுகிற தண்ணி எடுக்கக்கூடாது, அதே போல் கெட்டி கிடக்கிற தண்ணி எடுக்கக்கூடாது. நீங்கள் எத்தனை பேர் குற்றாலம் போயிருக்கிறீங்க? நம்ம குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது சீசனில் நிறைய பேர் செப்பு குடம், பித்தளை குடத்தில் வேப்பிலையை கட்டிகிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வேட்டிகளை கட்டிகிட்டு வந்து நினச்சிவாங்க. தண்ணியை கீழே கிடக்கிறத கொட்டு போக மாட்டாங்க, பைப்பில் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்றதை அப்படியே நினச்சிவாங்க, தலைக்கு மேலே வச்சு பிடிப்பாங்க. ஏன்னா அந்த சுனையில் பிடிக்கணும். சுனையில் பிடிச்சி எங்கே கொண்டு போவாங்கன்னா கோபுரத்துக்கு கொண்டு போவாங்க. ஆங்காங்கே கிராமங்களில் நடைபெறுகிற கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகிற கோவிலுக்கு கொண்டு சென்று அந்த கும்ப கலசத்தில் மேலே போய் ஊற்றுவாங்க. இதே மாதிரி தான் கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில் தண்ணி ஊற்றுவாங்க. எருசலேம் ஆலயத்தினுடைய உப்பரிகையில் அந்த கோபுர கலசங்களில் ஊற்றுவாங்க. ஊற்றும்போது மக்களெல்லாம் மிகப்பெரிய ஃபெய்த். இந்த தண்ணீர் ஊற்றுகிற சடங்கு இருக்குல்ல, இது தண்ணீரை அவங்க பார்க்கும்போது அவங்க உள்ளம் சந்தோஷத்தால் எகவா தேவனை ஆராதிப்பார்கள். ஆமாம், எகவா தேவனை ஆராதிப்பார்கள், எகவா தேவனுக்கு மகிமை செலுத்துவார்கள். எகவா தேவன் என் வாழ்வை சுத்திகரிக்கிறார், என்னை புனிதமாக்குகிறார், புனித சடங்கு அதுக்கு பேர், என்னை புனிதமாக்குறார் என்று ரொம்ப பரவசம் அடைவாங்களாம். அதைத்தான் இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சுனை நீர் உன்னை புனிதமாக்காது, இந்த சுனை நீர் உன்னுடைய வாழ்வை மாற்றாது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் மேசியா என்று விசுவாசியுங்கள், நான் இரட்சகர் என்பதை விசுவாசியுங்கள். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருந்து ஜீவ நதி யாருக்குள் ஓடினது? ஒரே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 46வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிங்க. ஒரு பர்திமை என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பிச்சை எடுக்கிறான். அவன் பிச்சை எடுப்பது அவனுடைய ஜாப், அவனுடைய வேலை. தேவாலயத்திற்கு முன்பாக எரிகோ நகரிலே அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். வழியருகே அவனை பிச்சை எடுக்கும்படியாய் அவனுடைய குடும்பத்தினர்கள் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க. பிச்சை எடுத்தோன்னே சாயந்தரம் கூட்டு போகிறாங்க. ஸோ ரொட்டேஷனாக அவனுக்கு நடக்கிற லைஃப் அதுதான். கண்ணு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டான். கண்ணு தெரியாது, ஆனால் காது கேட்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். ஏதோ உறுப்பு ஒன்று செயல்படாட்டாலும் மற்ற உறுப்பு நல்லா செயல்படும். அதனால தான் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை என்ன வைத்தார்கள், மாற்றுத்திறனாளிகள். என்ன திறனாளிகள்? மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்து நாம் கேள்விப்படுகிற எத்தனை விஷயங்கள் உண்டு. கண்ணு தெரியாது, வயர் கூட பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி அழகாக பண்ண முடியாது. கண்ணு தெரியாது, கட்டில் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி செய்ய முடியாது. கண்ணு தெரியாது, இன்னும் எத்தனையோ ப்ரொடெக்ஷன் செய்கிறாங்க. காது கேட்காது, எத்தனையோ வேலைகளை செய்கிறாங்க. ஒத்த கை இருக்கும், ஒத்த கை இராது. நம்மளை விட துணிச்சலான தைரியமான வேலைகளை செய்கிறாங்க. நடக்க கால் இருக்காது, ஆனால் ஆபத்தான வேலைகளை கூட செய்கிறாங்க. எத்தனையோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் வலைதளங்களை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள். அதே போல் இவனுக்கு கண்ணு தான் தெரியல, ஆனால் காது கேட்டுச்சு. அந்த காது கேட்குறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. சத்தியத்தை அறிகிறவனாக இருந்தான், பிச்சைக்காரன் தான். ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். ரைட்டு, கேள்விப்பட்டு போகட்டுமே, இந்த இயேசுக்கிட்ட ஏதாவது கிடைக்குமே நினச்சி, ஐயா இயேசுவை எனக்கு தர்மம் போடுங்கன்னு கேட்டானா? இல்லை, இரக்கத்தை கேட்டான். சொல்லுங்க, பிச்சையை கேட்கல, இரக்கத்தை கேட்டான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். அது என்ன, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்? இயேசுவே எனக்கு தர்மம் போடுன்னு சொல்லலாம், இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லலாம். இவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்றான். பிச்சைக்காரன், விசுவாசி அல்ல. நாம் விசுவாசிகளாகிய நமக்கு கூட இயேசு கிறிஸ்து மேலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. நான் பல தலைமுறைகளாய் கிறிஸ்தவர்களாக இருந்து கூட நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. ஆனால் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்? தாவீதின் குமாரனாக. ஆமென் சொல்லுங்களேன். தேவ குமாரனாக விசுவாசிக்கிறான். ஒருவேளை இயேசுவை எனக்கு இறங்கும் என்று சொல்லலாம், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்கிறான். இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அவனுக்கு அறிவித்தது யார்? ஆனால் அறிந்து கொண்டான். அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும், கண் தெரியாதவனாக இருந்தாலும், இந்த உலகிற்கு ஒரு மேசியா வருவார். தாவீதின் சந்ததியிலிருந்து ஒரு விடிவெள்ளி உதிக்கும். தாவீதின் சந்ததியிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும். அந்த நட்சத்திரம் நம்மை பிரகாசிக்கும் என்பதை அவன் பல ஆண்டுகளாய் அறிந்திருந்தான். அதுதான் ஆச்சரியமான விஷயம். இந்த எரிகோவின் வீதியில் இன்னும் அநேக பிச்சைக்காரர்கள் இருந்தார்கள், இன்னும் அநேக முடவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் இரக்கத்துக்காக தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. அவர்களெல்லாம் இயேசு வரும்போது தாவீதின் குமாரனே என்று கூப்பிடவில்லை. ஆனால் இவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. அவன் இயேசுவை விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று விசுவாசித்தான். இயேசுனை குணமாக்குவார் என்று விசுவாசிக்கல, இயேசுதான் மெய்யான தேவன் என்று விசுவாசித்தான். இந்த விசுவாசம் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். நாம் திருச்சபைக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்தால் நல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்தால் இந்த ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்கிறோம். ஒருவேளை நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், 4 மாதம் வருகிறோம், எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, நன்மை உண்டாகலைன்னா சர்ச்சுக்கே வராமல் போயிடுறோம். சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. 2 வருஷம் வராங்க, அவர்கள் குடும்பத்தில் ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம் என்றால் உடனே பின்மாற்றத்துக்குள்ளாகி விடுகிறார்கள். விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த குருடத்திலே விசுவாசம் இருந்தது. எப்படிப்பட்ட விசுவாசம்? இவர்தான் மேசியா. அல்லேலூயா. இவர்தான், சொல்லுங்க சத்தமா, இவர்தான் மேசியா.
இவர்தான் தாவீதின் குமாரன், தாவீதின் அரசை கட்டுகிறவர் இவர்தான். தாவீதின் ராஜ்யத்திற்கு முடிவிராது, முடிவில்லாத ராஜ்யத்தை கட்டுகிற தேவ மைந்தன், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. அதனால தான் தாவீதின் குமாரனை என்று கூப்பிட்டான். இப்போ எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதப்பா, அமைதலாயிரு, அதட்டினார்கள். ஆனால் என்ன நடந்துச்சு? அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டதை விட இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிடாதே என்ற போது கூப்பிடுகிறான், அதட்டின போது ஆராதிக்கிறான், எதிர்ப்புகள் வந்த போதிலும் தேவனை தொழுது கொள்ளுகிறான். தேவனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த சத்தம் தேவகுமாரனை அசைத்தது, ஜீசஸ் கிரைஸ்டை நிலைநிறுத்தினது. இயேசு நின்று பார்த்தார். என்ன சூழ்நிலை? யாருப்பா? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னான். உடனே அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், திடன்கொள், எழுந்திரு, இயேசுனை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. இயேசுனை அழைக்கிறார் என்றார்கள். அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஜீவ தண்ணீர் ஓடிச்சு. நீங்கள் ஜீவ தண்ணீர்னு அந்நிய பாஷை அபிஷேகத்தை அல்ல, இயேசுவை அறிக்கையிடுகிற நாவுகள். அவன் இயேசு கிறிஸ்துவை பலமாய் விசுவாசித்திருந்தான். அவன் குருடனாக இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்திருந்தான். அதனால தான் கூப்பிடுகிறான், அதிகமாய் கூப்பிட்டான். அவன் நாவிலிருந்து வார்த்தை வெளியே வந்து கொண்டே இருந்தது. அதட்டின போதிலும் முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம ஆராதனைலாம் இறைச்சல் இல்லை? ஏன் தெரியுமா நம்முடைய ஆராதனைலாம் சத்தம் இல்லை? விசுவாசம் இல்லாத சந்ததிகளாய் வருகிறோம். நம்ம ஆராதனையில் பாட்டு சத்தம் வர மாட்டேங்க. சில பேர் பாடுறதே இல்லை, சில பேர் அறிக்கை எடுக்கிறதே இல்லை. ஒருவேளை அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசலாம். அபிஷேகம் பெறலைங்கிறதுக்காக நான் உங்களை புறக்கணிக்கலை, தேவன் புறக்கணிக்கலை. தெய்வ சமூகத்தில் நீங்கள் பாவிகளும் இல்லை, அந்த ஸ்தோத்திரமாவது சொல்லாம்ல. நிறைய பேர் பாருங்கள், ஆராதனை அப்படியே ஏனோ வந்தோம், எதுக்கோ வந்தோம், அப்படியே அம்மாவை பார்க்குறது. அம்மாவை கண்டி வந்தேன் பாஸ்டர், நானாக விசுவாசித்து வந்தேன், நானாக வரல, என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க. உண்மையாக இயேசு கிறிஸ்து மேசியா என்று நீங்கள் விசுவாசித்து வந்தால் சபையில் ஆராதிக்காமல் இருக்க முடியாது, அவரை கூப்பிடாமல் இருக்க முடியாது, அவரை தொழுது கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிட்டான், கூப்பிட்டான். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவனுக்குள்ளிருந்து புறப்படுகிறது. ஏனென்றால் அவன் இயேசு கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தான். யாரெல்லாம் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இயேசுவை தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்படி அவன் ஆர்ப்பரித்தான். இப்போ இயேசு அழைக்கிறார், வா என்று சொன்னபோது வாசிக்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென். இங்கே நாம் பார்க்கிற சத்தியம் என்ன? உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்தான். இஸ்ரவேல் தேசங்களில் பிச்சைக்காரர்களுக்கென்று தனியான ஒரு வஸ்திரங்கள் உண்டு. வெஸ்ட் கோட்டு மாதிரி ஒரு போர்வை மாதிரி கொடுப்பாங்க. அதில் நம்பர்லாம் குத்திருக்கோம். எல்லாரும் எல்லா இடத்துலையும் பிச்சை எடுக்க முடியாது. நம்ம ஊரில் எடுக்கிற மாதிரிலாம் டோல்கேட்டில் கை நீட்ட முடியாது. நம்ம ஊரில் ஒரு சிக்னல்னா கூட கண்ணாடியை தட்டிட்டு இப்படிங்க எதுக்கோ கூப்பிட்றான் போல் நினச்சா துட்டுதாங்கங்கிறான். ஆள் நல்லா தான் இருக்குது, லேடிஸ் நல்லா தான் இருக்குது, ஜென்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆமாம், யார் பிச்சைக்காரன் யார் நல்லவன் தெரியல நம்ம ஊரில். அப்படி எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொழிலாக்கிட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் அப்படி கிடையாது. கண்ணு தெரியாதவன் பிச்சை எடுக்கலாம், நடக்க முடியாதவன் பிச்சை எடுக்கலாம், 2 கை இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் ஒரு அங்கீகார வஸ்திரத்தை கொடுக்கிறது. அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவர்கள் ஒரு ஓரத்தில் இருப்பார்கள். வருவோர் போவோரெல்லாம் அவனுக்கு கொடுப்பார்கள். அந்த வஸ்திரம் திருட்டு போய்விட்டதென்றால், அந்த வஸ்திரம் காணாமல் போய்விட்டதென்றால் மறுநாள் அவன் சாதாரண வஸ்திரத்தில் பிச்சை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல். அப்படி ஒரு மேல் வஸ்திரம் அவன் அணிந்திருந்தான். இயேசுனை அழைக்கிறார் என்ற சத்தம் கேட்டபோது அவன் கண்ணு குணமாகலை. ஜீசஸ் கிரைஸ்ட் அவனை குணமாக்கலை. இயேசு அழைக்கிறார் என்ற போது இனி நான் இந்த பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு வர அவசியம் இல்லை. இயேசு அழைக்கிறார் என்கிற குரல் கேட்டபோது இனி நான் இந்த சாலையில் அமருவதில்லை, நான் இனி வழிபோக்கனாய் இருந்து பிச்சை எடுப்பதில்லை. இயேசு என்னை அழைக்கிறார். அல்லேலூயா. தூக்கி எறிந்தான் நம்பிக்கை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் இருக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் என் வாழ்வில் இடைபடுகிறார், இயேசு என் வாழ்வில் இடைபடுகிறார் என்ற போது அவன் தூக்கி எறிந்தாங்க.
வசனம் வாசித்து பாருங்க. அதே தொடர்ந்து அந்த வசனத்தை மறுபடியும். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா. எழுந்து எங்க வந்தானா? எப்படி வந்தான்? கண்ணு தெரியல. எப்படி வந்தான்? எழுந்து இயேசுவிடம் வந்தான். திடன்கள் உன்னை போதகர் அழைக்கிறார் என்று சொன்னார்களே தவிர, மகனை என் கையை பிடிச்சு வான்னு சொல்லி யாரும் கூப்பிட்டதாக எழுதப்படலை. ஆனால் இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு சின்ன ஒரு காரியங்கள் சொல்லப்படுது. என்னன்னா, இவன் எப்போது மேல் வஸ்திரத்தை எறிந்தானோ அப்போது அவனுக்குள்ளிருந்து ஜீவ நதி நாவிலும் மட்டுமல்ல கண்களிலும் பாய்ந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துட்ட போகிறான். இயேசு உனக்கு நான் என்ன செய்யணுங்கிறார்? பார்வையடையணுங்கிறாப்புல. இயேசு சுகமாக்குறார், பார்வையடைகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இயேசுக்கிட்ட போனான்? என்னோட கொஸ்டின் அதுதான். வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான், எரிஞ்சிட்டு இயேசுக்கிட்ட போயிட்டான். இந்த பக்கமாக போனால் கடையில் போய் முட்டியிருப்பான், இந்த பக்கமாக போனால் சாலையில் வருகிற வாகனத்தில் முட்டியிருப்பான். கரெக்டாக ஜீசஸ் கிரைஸ்ட போகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னா, எப்போது ஒருவன் தன் பாவத்தை தூக்கி எறிந்து விட்டு, தன்னுடைய பாரம்பரியத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுகிட்ட போகணும்னு நினைக்கிறானோ அப்போதே அற்புதம் துவங்குகிறது. ஆமேன். அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரியாக இயேசுவின் திசை நோக்கி போனான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் சரியாக இயேசுவின் திசை நோக்கி பயணிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.